இரண்டு விதமான நம்ப முடியாத ஆச்சரியங்கள். என்னது? இரண்டு விதமான நம்ப முடியாத ஆச்சரியங்கள். நீ அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. என்ன இப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா? உண்மைதான். ஒரு ஆச்சரியத்தை குறித்து நம்ம சந்தோஷப்பட முடியுது, இன்னொரு ஆச்சரியத்தை குறித்து துக்கப்பட வேண்டியதா இருக்கு. புரியுதா? ஆனா ரெண்டுமே ஆச்சரியம் தான். இப்போ 1 கோடி ரூபாய் எனக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? சம்பந்தமே இல்லாம 1 கோடி ரூபாய் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? வியப்பா, சந்தோஷமா, துக்கமா பார்ப்பீங்களா? இல்ல திடீர்னு 1 கோடி ரூபாய் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதுவும் ஆச்சரியம் தான். என்னடா அது எப்படி சம்பந்தமே இல்லாம திடீர்னு டெபிட் பண்ணிட்டாங்க, எப்படி போவோம் பேங்க்ல? ரெண்டுமே ஆச்சரியம் தான். ஆனா துக்கம் எது சந்தோஷம்? 1 கோடி ரூபாய் கிரெடிட் ஆனா இருக்கிற சந்தோஷம் 1 கோடி ரூபாய் டெபிட் ஆனா போயிடுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த பார்க்க போற இந்த ரெண்டு விதமான நம்ப முடியாத ஆச்சரியங்கள் என்பதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. என்ன தலைப்பு? நான் இப்படி சொல்லிட்டாங்களே தலைப்புன்னு பாக்குறீங்களா? இந்த தலைப்புல இருக்கிற ஒரு 2 தலைப்பை சொல்லிடுறேன், அப்புறமா உள்ள போறேன். ஃபர்ஸ்ட், நம்ப முடியாத ஆச்சரியம் இந்த உலகத்துல இருக்குதுன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது இயேசுவினுடைய பேர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாம் அந்த தெய்வத்துக்காக. ஃபர்ஸ்ட், நம்ம கூடவே இருக்கிற நம்ப முடியாத ஆச்சரியமான ஒரு விஷயம். தினம் நம்ம திரும்பி பார்த்தாலும் நானா ரசிக்கப்பட்டிருக்கேன், இந்த பொல்லாத என்னையா ரசித்திருக்கிறாரு, நிறைய வாட்டி நாமளே யோசிச்சு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த இயேசுவினுடைய அன்பு. முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு துக்கமான ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த முதல் விஷயத்துக்கு நான் புள்ளியா வச்சிருக்கேன். பாத்தீங்களா? எதுக்கு அந்த புள்ளியா வச்சிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். எது கோலங்கனம் போடுறது போட்டுருக்கேன். எதுக்கு வச்சிருக்கேன்? எதுக்கு? அதுக்கு அந்த கண்டினியூவா அவருடைய அன்பு எப்படி இருக்குதான், அதை சிம்பாலிக்கா உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குதான்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த இயேசுனுடைய அன்பு நமக்கு வாழ்க்கையில இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்கப்பா பிரைஸ்லாம். இப்போ நான் 2 சகோதரருக்காக மறுபடியும் சொல்றேன். ரெண்டு விதமான நம்ப முடியாத ஆச்சரியங்கிற தலைப்புல செய்தி எடுக்க போறேன். அதுல முதல் நம்ப முடியாத ஆச்சரியம் என்ன? இயேசுவின் பேரன்பு. இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற இயேசுவின் பேரன்பு. ரெண்டாவது நம்ப முடியாத ஆச்சரியம் என்னன்னா, அந்த இயேசுவின் அன்புக்கு பதிலாக நம்மளுடைய அன்பு இல்லை, குறுகிய அன்பா இருக்குது. அதுவும் ஒரு நம்ப முடியாத ஆச்சரியமா தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல எது சந்தோஷம், எது துக்கமா இருக்கு? இந்த உலகத்துல நம்ப முடியாத, அது என்னையா ரசித்தாருன்னு யோசிக்கிற அந்த இயேசுனுடைய அந்த அன்பு, நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரேன்றது ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கு. அது நல்ல விதமான ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது விதமான ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்? அவ்வளவு அன்பு காட்டுற அவருக்கு நான் என்னத்த அன்பு பதிலுக்கு நான் கொடுக்குறேன் தினம் யோசிக்கிறேன். அதுல கடைசியில நான் அதுல புள்ளியா வச்சிட்டேன். கோலம் போறதுக்காக இல்ல. எதுக்காக புள்ளியா வச்சிருக்கேன்? மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக? கண்டினியூஷனா அது கடைசி வரலும் நான் அந்த அன்பு நம்ம கூட இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஏங்க ஒரு ஆச்சரியக்குறி போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன்? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பதில் நம்ம தினமும் எழுத போறோம். இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் தினமும் ஏசப்பாவுக்கு அவர் காட்டுற அன்புக்கு பதிலான அன்பை நான் காட்டிட்டு இருக்கிறேங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்கு பதில் சூப்பர், நான் கரெக்டாக காட்டுறேன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை இதுவரையிலும் இந்த 6 மாதத்துலையும் சரி, இதுவரையிலும் நான் அந்த கொஸ்டின் மார்க்கு பதிலாக நான் சரியாக அன்பு காட்டணும்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் காட்டின அன்புக்கு சரியாக நான் பதிலாக எத்தனை பேர் நான் சரியாக ஈக்குவலாக அன்பு காட்டணும்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? காட்டினேன். இதுவரையிலும் யாராவது காட்டிருக்க முடியுமா? அவருடைய அன்புக்கு பதிலாக யாருமே பதில் அன்பு முழுசா. அதனால தான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த புள்ளியா வரது போல நம்ம வாழ்க்கையிலையும் தொடர்ந்து அவர் மேல அன்பு காட்டணும். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அதுக்கு தான் அந்த சிம்பாலிக்கா போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு பதிலாக என்ன வரணும்? இதுவரையிலும் நான் காட்டல தான், ஆனால் இனிமேல் காட்டணும். எந்தெந்த பகுதிகளில் அன்புல குறைவா இருக்குதோ அதை நான் சரிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த 2 விதமான நம்ப முடியாத ஆச்சரியங்கிற தலைப்புல கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கறதுக்காக கிருபை செய்தார்களா நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் ரொம்ப இதுவெல்லாம் காட்டல. வேதத்துல அவர் காட்டின நம்ப முடியாத ஆச்சரியமான அன்புகளை தான் காட்ட போறேன். அதை எதுக்காக காட்டுறேன்னா, நம்ம அவருடைய அன்புல பலப்பட்டு தினமும் அவருடைய அன்பை நினைக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு அதை காட்டலான்னு இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையில. அதுக்கு முன்னாடி ஆச்சரியங்கள்ன்றது தலைப்பு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு என்ன தோணுதுங்க? நம்ப முடியாத ஆச்சரியங்கள். இந்த ஃபர்ஸ்ட் உலகத்துல கொஞ்சம் பார்க்கலாமே. நிறைய விஷயங்கள், நம்ம ஆச்சரியமான விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க முடியுதா? இந்த உலகத்துல இப்ப பார்க்க முடியுதா? 90ஸ்ல எத்தனை பேர் பிறந்திருக்கீங்க? அப்பதான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்ல? அது இப்ப நினைச்சாதான் நமக்கு ஆச்சரியமான சந்தோஷமா இருக்குது. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை இப்ப நமக்கு இல்லைன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கை இப்போ
இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 90ஸ்ல இருக்கிற அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நான் எதுக்கு காட்டுறேன்னா, உலகத்துல பொதுவா சொல்றேன், அந்த ஆச்சரியம் சஸ்பென்ஸ் இல்லாத வாழ்க்கை பாருங்க. எல்லா விஞ்ஞானம் வளர்ந்தா கூட மனசுல நிம்மதி. இன்னைக்கு மனுஷன் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த உணர்வே அற்றவனா காணப்படுறோம். வேலை வேலை எந்நேரம் என்னது வேலை, அந்த அளவுக்கு பிஸியான ஷெட்யூல்ஸ் பெருகி போய் ஆச்சரியன்ற அந்த உணர்வே அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான். எது நடந்தாலும் ஒரு பாசத்துல ஆச்சரியம் இல்லை, அன்பு காட்டுறதுல ஒரு ஆச்சரியம், ஒரு இதுவாகவே பண்ண மாட்டேங்கிறான். அப்பெல்லாம் எல்லாமே ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் டெவலப் ஆகி கூட அதுல ஆச்சரியங்கள் இல்லை, சாதாரணமாக கிடைக்கிறதா ஆயிடுச்சு. கரெக்டாக நான் சொல்றது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். அப்புறமா அந்த செய்திக்குள்ளே போகலாம், உடனே செய்திக்குள்ளே போகணும். அப்போல்லாம் பாருங்கள், இந்த நல்லா கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் ஒரு ஹாயாக நம்ம சாப்பிட்ருக்கோம். எத்தனை பேர் ஐஸ்கிரீம்ஸ் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அந்த தள்ளு வண்டியில் சேமியா ஐஸ்கிரீம்லாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? குச்சி ஐஸ் சாப்பிட்ருக்கீங்க, பால் ஐஸு, மேங்கோலாம் ஒரு நான் கேட்டு வாங்குவேன். அந்த ஒரு ஹாயாக சாப்பிட்ட அந்த நாட்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சு சாப்பிடுவோம். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? பெப்சி பாக்கெட்டு, இன்னைக்கு என்னென்னோ வருது, அதெல்லாம் கூட நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல. அதெல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக நம்ம சாப்பிட்ட அந்த நாட்கள்லாம் நினச்சி பாருங்க. ஹாயா அப்படி சாப்பிட்ருப்போம். ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் வந்தால் ஆயா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மாங்காய் பார்த்தா சாப்பிட்ட அந்த நாட்கள்லாம் இப்போ ஆயா உட்காந்துருக்காங்களா? எப்பா சிரிக்கிறாங்க. இந்த பேரு பார்த்தீங்களா? அந்த ஆயா சாப்பிட்ட அந்த நாட்கள்லாம் இன்னைக்கு அந்த ஆயா கொடுத்த அந்த மாங்காய் பத்தை இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்குதா? ஆமா, இன்னைக்கு எல்லாமே கடையில கிடைக்குது. ஆனா வெளியில ஒரு ஆயா உட்காரதும் கிடையாது. ஆயா சாப்பிட்ட அந்த நாட்களும் இப்ப இல்ல. அதை பார்த்து இப்ப நினைச்சு நம்ம ஆச்சரியம் தான் படுறோமே தவிர இப்ப அந்த ஆச்சரியங்கள்லாம் இல்ல. அந்த போனைஸ் நைட்ல வருமே, இப்ப என்ன பார்த்து புகைலாம் அடிக்குமே, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். திறந்த உடனே குல்பி ஐஸ் அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்லை. அந்த 10 பைசா முட்டாயின்னு ஒன்று வரும், அந்த 5 பைசாவா, அது சூப்பரா இருக்கும். ஸ்கூல் போறப்பெல்லாம் நான் வாங்கிட்டு போவேன் அந்த 5 பைசாலாம். ஒரு மாதிரி சிவப்பை கலந்த அதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறேன். அதெல்லாம் இப்ப நமக்கு கிடைக்குதா? பள்ளி மிட்டாய் இப்போ இதெல்லாம் நினைச்சு பாரு. உடனே 90s பேர் செய்தி மாறிட போகுது. இப்போ நான் சொல்றது இப்படி அந்த 90ஸ்க்கே நம்ம போயிடும் அந்த நாட்கள். அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தாலும் ஆச்சரியப்படுறமே தவிர இன்னைக்கு என்னதான் டெவலப் ஆயிருக்கு, எதுவுமே நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறது இல்லை. அது முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். 90s கிட்ல எத்தனை பேர் சிட்டுக்குருவிங்களை பார்த்துருக்கீங்க? அதை மிஸ் பண்ணிட்டோமே. நினைச்சு பார்க்குறீங்களா? இப்போ சிட்டுக்குருவிலாம் இருக்குதா? இந்த வீடு கட்டி இங்கே ஒரு சிட்டுக்குருவி இருந்தால் சந்தோஷப்படுவோம் நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா அந்த காலத்து டைப்ல இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு கர்த்தர் கிருபையில. அந்த சிட்டுக்குருவி வந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்லணும்னா அந்த ஆச்சரியங்கள் பாருங்க. சிட்டுக்குருவிலாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. நாம நினைச்சிருக்கோம் அது நம்ம விட்டு போயிடுச்சு, நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனா அதுங்க தான் ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு இந்த இடத்த விட்டு. ஏன்னா முன்னாடி இருந்த பாசம் இந்த உலகத்துல இல்லையேன்னு சொல்லிட்டு அதுங்க எங்க போயிடுச்சு? எங்கெங்கயோ போயிடுச்சு. முன்னாடி இருந்த பாசம்னு சொல்லிட்டு அதுங்க தான் ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. எல்லாம் மொபைல் கையில வந்துருச்சு, எங்களை பார்க்க மாட்டாங்க. நாங்க வீட்டுல கூடு கட்டினா கூட எங்களை யாருமே பார்க்கறதுக்கு ஆளு இல்லைன்னு நினைச்சிட்டு அதுங்க பறந்து போயிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? புரியுதா? அப்போ இதெல்லாம் ஒரு இப்ப நினைச்சு பாக்குறப்போ அதெல்லாம் ஆச்சரியங்களா இருந்துச்சு. இதெல்லாம் உலகத்துல அந்த ஆச்சரியங்கள்லாம் திரும்பி நம்ம கூட வரப்போறது இல்லை. ஃபேமிலியில பாருங்க, எத்தனை வாட்ஸ்அப், எவ்வளவு நெருக்கங்கள், உறவுகளை பலப்படுத்தக்கூடிய சாதனங்கள் வந்தா கூட உறவு பலப்பட்டுச்சா? நீ டைவர்ஸ் கேஸ் நிறைய ஆகுது. உறவுல அன்புல பலப்பட்டாங்களா? இல்ல. இது எதுக்கு சொல்றோம்னா இந்த ஆச்சரியங்கள் நிகழ்ந்த அந்த 90s நாட்களே நமக்கு நினைச்சு பார்க்குறோம். நினைச்சு பார்த்தா அது ஒரு ஆச்சரியமான நாட்களா இருக்கு. அந்த காலங்கள்லாம் உலகத்தை பொறுத்தவரையிலே அவ்வளவு ஒரு ஆச்சரியம் நிறைஞ்ச அந்த ஒரு விஷயம் நமக்கு திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா நம்ம கூட எப்போதுமே ஆச்சரியமாக ஒருத்தர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை காட்டுகிறேன். அவரை நினைச்சா போதும். அன்னைக்கு இருந்த இயேசு இன்னைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருந்த இயேசு நாளைக்கு இருப்பார், முடிவு வரல இருப்பார். கரங்க தட்டி அவர் நாம மகிமைப்படுத்தலாமா? அந்த இயேசு என்னோடு இருப்பதே, அவருடைய அன்பு, என்னை ரட்சித்ததே பேரன்பு, அதுவே எப்பொழுதும் ஆச்சரியம், வியத்துக்கு ஆச்சரியம். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு அதை குறித்து சில காரியங்களை தான் காட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அதை காட்டி கொடுக்கும்பொழுது நம்ம எதுக்காகனா, இன்னைக்கு பிசாசு நம்மளை வஞ்சக வலையில வீழ்த்தி வச்சிருக்கலாம். கர்த்தருடைய அன்பை நினைக்க விடாம 1008 பிரச்சனைகளை நினைக்க வச்சு இயேசுனுடைய அந்த அன்பை நினைக்க விடாம அவன் அமுக்கி போட பார்ப்பான். அந்த தந்திரத்துல இருந்து நீங்க இன்னைக்கு வெளியில வரணும். அல்லேலூயா. உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பை நீங்க தெரிஞ்சுங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்மள வந்து யோவான் 3:16 நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாம் மனப்பாடமா இருக்கிறீங்க. எல்லாருக்கும் 100 மார்க் தான். சூப்பர். இப்போ வந்து இந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு மனனம் செய்து வைத்திருக்கிறோம், பட் ஆனா பிரச்சனைகளில் இதை அப்ளை பண்றோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆச்சரியமான அன்பை குறித்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இப்பதான் செய்திக்குள்ளே வரேன். அந்த ஆச்சரியமான அந்த அன்பை நினைத்து நம்ம என்ன எப்படி நம்ம அதை ஃபீல் பண்ணி அனுபவிக்கிறோம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு வாழை மரம், இப்போ ஏதோ ஒரு மரங்கள் ஒரு அரித்து போயிடுச்சுனாலே மறுபடியும் அது துளிர்க்குமா? இல்ல. இப்போ ஒரு மரம் இப்போ அரிஞ்சு போயிடுச்சுங்க ஃபுல்லா, மறுபடியும் குளித்து கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம். பட்டு போயிடுச்சா சொல்லுவாங்களா? ஒரேடியா அது அரிஞ்சு போய் எதுவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன்,
இப்போ ஒரு உப்புமாவே விடுங்க, ஒரு உப்புமாங்க கெட்டு போயிடுச்சுங்க, மறுபடியும் சூப்பராக சுவையான உப்புமா அவங்களால மாற்ற முடியுமா? அது போதுமா? இப்போ நீ பேச மாட்டீங்க. உப்புமா கெட்டு போயிடுச்சுன்னா, ஆனால் நம்மள ஆண்டவர் கெட்டு போகாமல் அவர் அன்பு வச்சிருக்கிறார். அவரை நீ விசுவாசிங்கன்னா கரங்க தட்டி அவர் நான் பயன்படுத்தலாமா? கெட்டு போய் தூக்கி போடப்பட வேண்டிய நம்மளை, அவ்வளோ பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த நம்மளை அது இயேசுவின் அன்பு ரட்சித்து நம்மளை அந்த பிதாவின் அன்பு எப்படி வெளிப்படுறது பாருங்களேன். எப்பேற்பட்ட கொலை செய்தவனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவம் பண்ணவனாக இருந்தாலும், அந்த கர்த்தராகி அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா, நோட் பண்ணி வச்சுங்க, அந்த அன்பு, தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுதுங்க? கெட்டு போகாதபடிக்கு முதல்ல நம்மளை கெட்டு போகாதபடி ஃப்ரெஷ் பண்ணி நம்மளை நிலை நிறுத்துகிற அந்த அன்பை நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏங்க பிரச்சனைகள் நம்மளை ஒரு மாதிரி முடக்கி போட்டு நம்மளை ஒண்ணும் இல்லாம குப்பையில தூக்கி போட்டு நீங்க நினைக்காதீங்க. எந்த கவலைகள், பிரச்சனைகள், பாவங்கள் எதுவா இருந்தாலும் நீ ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த அன்பு, பேர் அன்பு நம்ம மேல இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கவலைகளை குறித்து, ஒரு பிரச்சனைகளை குறித்து, ஐயோ எதிர்காலம் என்ன ஆகும், அப்புறம் சகோதரி கூட அழுகுறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நீங்க எதுக்கு எந்த நோக்கி நீங்க வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட கூட பேசுறாங்க. அந்த சகோதரியோட கூட மட்டும் எல்லாரோட உங்களோட பேசுறாங்க. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? உங்களை கெட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் விட்டுற மாட்டாருங்க. அந்த பேரன்மன் நினைமகளே நினைமகனேன்னு சொல்றது தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் உங்களை ஒன்றும் அமைக்கப்படாது. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னா அந்த பேரன்பு இருக்கிறத நீங்க உணர்வீங்க. அதே போல பிரச்சனைகள் உங்களை அமிழ்த்து போட்டுறாது. 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல உங்க கண்கள் ஒரு குளம் போல நீங்க காணப்படுந்தாலும், சாரி, ஒரு குடம் அளவுக்கு தான் அந்த பிரச்சனைகள், அந்த 1008 பிரச்சனைகள் அந்த நிரப்பலாம். ஆனா நீங்க இயேசுனுடைய அன்பை நினைச்சு நீங்க ஆனந்த கண்ணீர்ல நீங்க சிந்தனீங்கன்னா ஒரு குளமாகி விடும். கரங்க தட்டி அவன் நாம் பயன்படுத்தலாமா? அதை நினைங்க, நீங்க ஆனந்த கண்ணீராக மாத்துங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம், அந்த கண்ணீர் எல்லாம் எதாவது மாத்துறீங்க, ஆனந்த கண்ணீராக மாத்துங்க. உங்களை மேல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல அதிசயங்கள் சொல்லுவாங்க. எத்தனை அதிசயங்கள் சொல்லுவாங்க? 7 அதிசயங்கள். என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களாகி என்னையும் சேர்த்து சொல்ற நாமெல்லாம் அதிசயங்கள் தான். கரங்க தட்டி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இந்த வார்த்தை யோவான் 3:16 நமக்கு எல்லாமே சொல்லிடுச்சு. ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போக முடியாது. அது யாராலும் ஜாதி, மதம், வேற்றுமைகள் எதுவுமே இல்லை. நீ என்ன பிரச்சனைகள், என்ன பாவங்கள் இருந்தாலும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைச்சு, ஐயோ அப்பா அந்த இயேசுவை நீங்க நினைச்சாலே நீங்க கர்த்தரவங்களை பிதாவின் அன்பு உங்க மேல இருக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்களுக்கு நிச்சயமா நீங்க கெட்டு போக முடியாது. அது மாத்திரமல்ல, நிலைவாழ்வு, அந்த நித்திய ஜீவனே உங்களுக்கு அருளுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருக்கிறப்போ உங்களை கர்த்தர் கைவிட்டு வர்றாங்க, அற்பமான பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களை கைவிட்டுட்டு போயிடுவாரா? இன்னைக்கு இந்த பேர் அன்பை உங்க மேல காட்டுறாரு. அந்த பிதாவின் அன்பை விட இந்த உலகத்துல பேர் அன்பு என்ன இருக்கிறது? அந்த இயேசு மூலமா அது நமக்கு அளவில்லாமல் ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல கூட இந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கல. மோசேக்கு கூட அந்த இயேசுவின் அன்பு கிடைக்கல. அடுத்தது வேற யாரும் இருக்கா? சும்மா உதாரணத்துக்கு தானியேல், மோசே, ஏசாயா, பரிசுத்தவான்கள் ஆதாம் காலத்துலாம் கூட அந்த இயேசுவின் அன்பு அவங்க பேர்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அவரால் ரசிக்கப்பட்ட நாம அந்த இயேசுவின் அன்பை பெறுகிறோமா? எங்கேயோ ஒரு மூலையில, ஆவடியிலேயே எங்கேயோ ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு அந்த இயேசுவின் அன்பு நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. இலவசமா கிடைக்கிறதுனால நம்ம அலட்சியமா நினைக்கிறோமா? இன்னைக்கு அலட்சியமா நினைக்காத மகனே மகளேன்னு தான் சொல்றதுக்காக தான் பேசுறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம அநேக வேலைகள்ல நம்மளுடைய காரியங்கள், அதாவதுன்னா நம்ம பிரச்சனைகள் அவருடைய அன்பை நினைக்க விடாம ஒரு குருட்டுத்தன்மையை நம்ம கொடுக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குருட்டுத்தன்மையை கொடுக்குது. கரெக்டா இல்லையா? நம்ம சூழ்நிலைகள், பிரச்சனைகள். இன்னைக்கு அந்த குருட்டுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறார். நான் உடனே ஒன்று சொன்னேன், தாவீதின் குமாரனே என் கண்ணை திறந்து விடுங்க. என் மேல இவ்வளவு பேரன்பு வச்சிருக்கிறீங்களே, அந்த அன்பை தெரிந்து கொள்ளக்கூடிய கண்கள் எனக்கு தாங்க. தாவீது பாருங்களேன், நீங்க அந்த தாவீதின் இதுல கூட அன்பு நிறைஞ்சிருக்குது. நான் எழுதிட்டு இருக்கப்ப இதை வார்த்தை யோசிச்சேன். தாவீதின் குமாரனேன்னு சொல்றது கூட அவருடைய தன்மைக்கு குறைவானது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கூட அன்பின் நிமித்தம் நமக்காக சகிச்சாருங்க. அவர் தாவீதின் குமாரனா? உண்மையிலே பார்த்தா யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன் தான். சந்ததியில வந்தவன் இருந்தோம். அந்த பெயரை கூட நமக்காக அந்த சகிச்சுக்கிறார். யாரு? அந்த பெயர் தன்னை மட்டுப்படுத்துவதா போல இருந்தா கூட பரவாயில்ல. தாவீதுக்கே அவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா அதையும் அவர் அதெல்லாம் எதுக்காக தாங்கியிருக்காரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த அன்பை தாங்கி சகிச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு பாருங்க, நீ எப்படி பார்த்தாலும் அவர் செய்யற ஒவ்வொன்றிலுமே அன்பு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில அவர் பேசலாம், ஒரு அன்பு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துலயுமே அன்பு இருக்கு. பேசினாருன்னா அதுல அன்பு இருக்கு. திட்டினாருன்னா அதுல அன்பு இருக்கு. லைட்டா அடிச்சாருனாலும் அதுல அன்பு இருக்கு. இது எத்தனை பேர் முதல்ல இதை புரிஞ்சுக்கிறீங்க?
இதை புரிஞ்சுக்காதனால தான் அவரை நம்ம அநேக வேலைகளில் புலம்பி நம்ம அவரை கஷ்டப்படுத்துறோம். ஒண்ணு மட்டும் உங்க மனசுல நீ கண்ணை திறக்கிறதுக்கு விட்டு கொடுங்க. என் இயேசு எனக்காக எது பண்ணாலுமே அது அன்பை தழுவிதான். அதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் எது இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மௌனமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் என் வாழ்க்கையில அவர் அன்பு தழுவி தான் அவர் செய்யறாரு. அதனால கண்ணை மூடி நான் இன்னைக்கு அவரை விசுவாசிப்பேன். எத்தனை பேர் அப்படிதான் சொல்றாங்க? எத்தனை பேர் கண்ணை மூடி அந்த அன்பை என் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை ஒருத்தனும் எடுக்க முடியாது. எந்த பிசாசும் எந்த விரோதமா எழுப்புகிற எந்த சத்துரும் எடுக்க முடியாது. இந்த மேல விசுவாசிக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருக்கிறப்ப அந்த அன்பை நான் கண்ணை மூடி விசுவாசிக்கிறேன். ஆனா கண்ணை திறந்து என் சொந்தக்காரனை கூட நம்ப மாட்டேன். கண்ணை மூடி என் இயேசு நம்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை திறந்து என் க்ளோஸ் நண்பன், என் உயிர் நண்பன், என் உயிர் தோழி இவங்களெல்லாம் கூட நம்ப முடியாது. ஆனா கண்ணை மூடிட்டு என் இயேசுவை ஒரு பள்ளமான பகுதியில் கூட நான் கண்ணை மூடிட்டு அவர்கிட்ட கையை கொடுப்பேன். ஆனா அங்கிருந்து மாட்டாம எனக்கு தள்ளி கூட்டு போவேன். அல்லேலூயா. கரண் தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தைரியம் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த இன்னைக்கு நான் வேதத்துல சில பகுதிகளை உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப நான் சொன்ன இந்த தயவு செய்து இந்த யோவான் 3:16 ஒரு நாளும் உங்களை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கக்கூடாத ஒரு வசனம். வாழ்க்கை முழுவதும் நித்திய ஜீவனை தந்த அந்த அன்பை நம்ம நினைச்சு நம்ம நினைச்சாலே நம்ம பிரச்சனைகளை நினைக்க வேண்டிய அவசியமே நமக்கு கொஞ்சம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எந்த பிரச்சனையும் அவரால் சால்வ் பண்ண முடியாத எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை நீங்க புரிஞ்சுங்க. ஸோ அவருடைய அன்பை நான் வந்து 2 பகுதியிலையும் காட்ட போறேன். ஒன்று பழைய ஏற்பாட்டில் அவர் எந்த அளவுக்கு அன்பு கொடுத்தாருன்னு சில சம்பவங்களை உங்களுக்கு காட்ட போறேன். இதெல்லாம் எதுக்காக காட்டுறேன்னா, இன்னைக்கு வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க் மாதிரி சில சம்பவங்களை காட்ட போறேன். வீட்டில் போய் நீங்க நினைக்க வேண்டிய காரியம் யாரை நினைப்பீங்க? மறுபடியும் நீங்க போயிட்டு மறுபடியும் உங்க பிரச்சனைன்னு நினைக்க போறீங்களா? உங்க கவலைகளே நினைக்க போறீங்களா? வெளியில போயிட்டு அது வரும். அது வர வர கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ நினைக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான பேரன்பு உங்க மேல இருக்குது, அந்த இயேசுவின் பேரன்பை நினைச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகேவா? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் உதாரணம் நான் காட்ட போறது பழைய ஏற்பாட்டில் சில உதாரணங்கள்ல கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குன்றத வேதத்தின்படியே உங்களுக்கு காட்ட போறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 to 19 வரை இந்த அன்பு என்ன ரொம்ப ரொம்ப கவர்ந்த அன்பா இருந்துச்சு. ஆரம்பத்திலேயே இந்த அன்பு எப்படி வெளிப்படுத்து பாருங்க. பெருக பண்ணுவேன். தொடர்ந்து 19 வரலும் வாசிங்க. ஓகே. இது வந்து நீங்க 19 வரல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீ வாசிங்கன்னா வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்லை. நீ சபிக்கப்பட்டு சாபத்தை ஆண்டவர் அவர் வாயிலிருந்து கொடுக்குறாரா? கரெக்டு தானே? இப்போ அந்த இடத்துல இருந்து மனுஷன் அன்ஃபிட் ஆயிடுறான். எந்த இடத்துல? முதல்ல அவருடைய அன்பு எப்படி பாருங்க, எப்படி வெளிப்படுத்துறாங்க. மனுஷன் அன்ஃபிட் ஆயிடுறான். அப்போ அவன் நிலை வாழ்வை இழந்துடுறான், மரணம் இல்லாத வாழ்வை இழந்துடுறான். வேற என்னன்னா சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் இழந்துடுறான். உள்ள என்னென்ன வருது? அதுக்கு எல்லாமே வரப்போகுது. வியாதி வரப்போகுது, பாவம் வரப்போகுது, எல்லாம் நுழைஞ்சிச்சு பாவம். அது நிமித்தமா எல்லாம் உள்ள என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது. நிறைய காரியங்களை இழந்துட்டான். ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான். ஆனா கர்த்தர் இழக்கல. இந்த வசனத்தை காட்ட பாருங்க. நீங்க கீழே வாசிங்க இந்த வசனத்தை. 21ஆம் வசனம் வாசிங்க. என்னங்க சொல்லுங்க, என்ன போட்டு இந்த அன்பு என்ன ரொம்ப நான் ஒவ்வொரு வேதத்துல இருந்து சில என்ன டச் பண்ண அந்த அன்பை தான் காட்ட போறேன். எதுக்குன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அந்த அன்பு எவ்வளவு பெருசா இருக்குதுன்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். உங்க பிரச்சனைகளை குறித்து ஒரு சின்ன உங்க பார்வையை குறுகிய பார்வையாக்கிட்டு இயேசுனுடைய அன்பு மேல உங்களுக்கு பார்வையை பெரிதாக்க விரும்புறேன். இன்னைக்கு பாருங்க, இந்த அன்பை முதலாவது இந்த உலகத்துல மனிதனை படைக்கும் போது ஸ்லிப் ஆயிட்டான் மனுஷன். என்ன ஆயிட்டான்? ஸ்லிப் ஆகி பெரிய பாவத்துல விழுந்துட்டான். பாவங்கள், சாபங்கள் என்னென்ன நுழைய போகுது? எல்லாமே பாவம், சாபம், மரணம் எல்லாம் நுழைய போகுதுன்னு தெரியும். யாருக்கு தெரியும்? மனுஷனை விட கர்த்தருக்கு தெரியும். எல்லாத்தையும் இழந்துட்டான் மனுஷன். எல்லாத்தையும் இழந்தா கூட இயேசு அவரை விட்டு போல பாருங்க, அந்த கர்த்தர் அவரை விட்டு போல பாருங்க. அதுதாங்க என்ன யோசிக்கிறேன். அந்த தெய்வம் என்ன பண்றாரு பாருங்க. அது எனக்கு இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க, அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஆனா உண்மையிலே அது வேதத்துல தான் பொருந்தது. அடிக்கிற கை இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வாயில இருந்து என்ன பண்ணார்? ஆண்டவர் சாபம் விட்டார். யார?
சாபம்னா என்னது? நீ பண்ண செயலுக்கு நீ அனுபவிக்க போறன்னு சொல்லிட்டு அதே வாயில சொன்ன அந்த வார்த்தை மறுபடியும் வாயில இல்லாம செயல்ல அன்பு காட்டுறாரு பாருங்க. தோல் உடைகளை என்ன பண்றாரு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினாருங்க. என்ன பாருங்க, ஏதேன் தோட்டம் உண்டு எல்லாமே போயிடுச்சுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வந்திருக்கு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஆலோசனை சொல்றேன் பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே போயிருக்கலாம். சந்தோஷம், இன்பம் எல்லாமே உங்களுக்கு போனது போல நீங்க ஃபீல் பண்ணி நீங்க வந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை விட்டு போகல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை விட்டு போகல. மறுபடியும் உங்களை கண்டித்து எதனால அந்த இதெல்லாம் உங்களை விட்டு போச்சுன்னு உணர்த்தி உனக்கு நடத்துறதுக்கு உன்னோட கூட அவர் இருக்கிறார். அது நீங்க புரிஞ்சுங்க. அவரை மட்டும் தயவு செய்து அற்பமாகவோ தாழ்வாகவும் நினைச்சிடாதீங்க. அந்த அன்பை இன்னைக்கு ஆதாம் ஏவாள் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் மறுபடியும் நான் உனக்கு தருவன்றத மறுபடியும் ரட்சிப்பின் உடைய என் குமாரன் மூலமாக இந்த யோவான் 16 போல இவன் குமாரன் மூலமாக உனக்கு ரட்சிப்பின் உடைய தந்து மறுபடியும் உன்னை கவர்ந்து கொண்டு அதே ஏதேன் தோட்டத்தை யார் மூலமா தரப்போறாங்க? பரலோகத்தை குமாரன் மூலமா தரப்போறதுக்கு முன்னாடியாளமாக அந்த அன்பை அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. அந்த அன்பை நீங்க என்ன சாதாரணமா நினைப்பீங்களா? ஆச்சரியமான அன்பை பார்க்கணும். இது முதல் உதாரணம் வேதத்திலிருந்து நான் எனக்கு டச் பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னா இந்த உதாரணத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, என் வாழ்க்கையில சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், மரண பயமே கூட இருந்தா கூட எது இருந்தாலும் இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடணும். உலகத்தில் இருக்கிறவனையும் என் கூட நான் வாழ்ற உலகம் பொல்லாத உலகம் தான். பல விதமான சாபங்களை உண்டு பண்ணுகிற, பாவங்களில் விளைவிக்கிற பொல்லாத காரியங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கவும் சாபங்களிலிருந்து விடுதலையாக்கவும் உன் நிறைவாடு வரை நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியக்காரங்க கூட உங்களை அவமானப்படுத்திக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை அவமானப்படுத்தாம மறுபடியும் பழைய நிலைக்கு உங்களை கொண்டு நிறுத்துவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அந்த யோவான் 3:16 மறந்துடாதீங்க. அந்த அன்பு நித்திய ஜீவன் வரை நடத்துகிற அன்பு. பாதியில் விட்டுட்டு போயிடுமா? அந்த கம்மா போட்டதை அந்த கம்மாவை போட்டிருக்கேன், புள்ளியா போட்டிருக்கேன். கம்மா போடல, புள்ளி. ஏன்னா அது தொடருகிற அன்பு. ஹல்லேலூயா. அங்க ஆதாம் ஏவாள் முடிஞ்சு போச்சுன்னு முற்றுப்புள்ளி வைக்கலங்க. அந்த அன்பு தொடர்ந்து இயேசு மூலமாக அது மறுபடியும் பலமாக தொடர்ந்தது. ஹல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுங்க. இது முதல் உதாரணம். இந்த அன்பை நினைச்சு எத்தனை பேர் ஆச்சரியப்படுறீங்க? நிறைய பேர் ஆதியாகமம் படிச்சிருப்பீங்க. ஆனா இப்படி நீங்க ஆச்சரியப்பட்டு படிச்சிருக்கீங்களா? அந்த இயேசுனுடைய அன்பை இன்னைக்கு நீங்க ஆச்சரியப்படுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, என்னை கவர்ந்த ஒரு சில காரியங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு எங்க அதிகமா வெளிப்படுதுன்னா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் சொல்லுங்க. பாவங்களை மன்னிக்கும் பொழுது, ஒரு பலவீனங்கள்ல தேவனுடைய அன்பு எங்க பெரிதாக வெளிப்படுகிறது? அது என் பெரிதாக மனிதனுடைய பார்வையில் எப்படி தெரிகிறதுனா, இவ்வளவு பெரிய பாவத்தை ஒரு மனுஷன் எப்படி மன்னிக்க முடியும்? கர்த்தர் தான் மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. அது மன்னிக்கிற அந்த தன்மையில கர்த்தருடைய அன்பு அதிகமாக வெளிப்படுவதை நம்ம உணரணும். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ரெண்டாவது, வியாதியின் நேரங்கள்ல நம்மள கர்த்தருடைய அன்பு நிறைய வேளைகள்ல நம்ம வெளிப்படுது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் வேதத்துல உண்டு. அதெல்லாம் நான் சொன்னா நிறைய ஆயிடும். உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். வியாதியின் நேரங்கள்ல கர்த்தருடைய அன்பு அதிகமாக வெளிப்படுறதை நீங்க பாக்குறீங்க. பேதுரு மாமி என்ன பண்றாங்க? ஜுரமா இருக்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்க போகும்போது என்ன பண்றாரு? தொடும் பொழுது என்ன ஆகுது? இப்போ அந்த அன்பை நான் குறித்து யோசிச்சு பார்க்கறேன், அனலைஸ் பண்ண. அதே போல ஒரு சாவு வீட்டுல இயேசுநாதர் உள்ள போகும்பொழுது அங்க இயேசு காட்டுகிற அன்பு எப்படி வித்தியாசமா இருக்கு பாருங்க. அவரை போல யாராவது அன்பு காட்ட முடியுமா? மரித்து 3 நாள் ஆயிடுது லாசரு. அங்க போறோம், அங்கேயும் இயேசு அன்பு பாருங்க. மற்ற எல்லாருமே ஆறுதல் சொல்ல வந்தாங்க, எல்லாருமே அன்பு கூட தான் வந்தாங்க. சொந்தக்காரங்க, இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் தான் வந்தாங்க. ஆனா இயேசுவின் அன்பு எப்படி இருக்குன்றது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எல்லாருமே அவங்க ஆறுதல் சொல்லதான் முடியும். இயேசுநாதர் ஆறுதல் சொல்லி தீர்வையும் அளிக்க முடியும். கரங்களை தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட அன்பு அது. அதனால உங்க வாழ்க்கையில மரண அளவுக்கு துக்கப்படுத்தலாம் கூட, வியாதி நேரங்கள்ல சரி, நீங்க ஒரு புலம்பிட்டு ஒரு வேதனையோடு கூட இருந்தா கூட, அந்த பேரன்பு உங்களை தொட்டாலே, நீங்க அந்த தொடும் பொழுதே அந்த அன்பு, இந்த வார்த்தை நீங்க பேசினா உங்களை தொடுதுன்னு நீங்க உணர்வு. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு வியாதி மனக்கவலையில வந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுதே அந்த நானே உன் பாட்டெல்லாம் பாடணும், அருமையா தான் போறோம். நானே உன் பரிகாரியாகிய அந்த வியாதி நேரங்கள்ல பாவங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த இயேசுவின் அன்பு வெளிப்படும் போது அது உண்மையிலேயே அது ஒப்பிட முடியாத அன்பா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல பாவங்கள்ல இருந்து மீட்கிறதுக்கு ஒரு ரட்சகர் என்று முழுமையாக யாருமே இல்ல. அதுலதான் அவருடைய முழுமையான அன்பு வெளிப்படுது. ஒரு சாபங்கள்ல இருந்து, ஒரு பலவீனங்கள்ல இருந்து பாருங்க. பவுல் கூட பாருங்க, ஜஸ்ட் இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் எதுக்குன்னா அன்புல பலப்படுது. பவுல் கூட பாருங்க, எத்தனையோ ஆண்டவருக்காக செய்த மனுஷன், அவருக்கு ஒரு பலவீனங்கள் இருக்கும் பொழுது அதுல பாருங்க, என் கிருபை உனக்கு போதும் 3 டைம் வேண்டவரு அந்த பலவீனத்தை அதுக்கப்புறமா 4th டைம்ல அவர் பலவீனத்தை எடுத்து போடுங்கன்னு அவர் வேண்டல. ஏன் சொல்லுங்க? ஏன் வேண்டல? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, ஏன் வேண்டல அவரு?
அவர் பலவீனத்தை வந்து நினைச்சு ஜெபிக்கிறப்பெல்லாம் யாரு வந்து அங்க அவருடைய அன்பு டச் பண்ணுது? அந்த டச்சை உணர இந்த பலவீனத்தை அவர் பெருசாவே பார்க்கல. இன்னைக்கு அதுதான் பேசுறோம். ஹல்லேலூயா. ஆச்சரியப்படுகிற அந்த டச்சை உணரும் பொழுது, டச்சை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க பலவீனங்களை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அது ஒரு கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த பலவீனத்தை குறித்து அடுத்து நீங்க விண்ணப்பம் வைக்க மாட்டீங்க. ஏன்னா அதை விட ஆச்சரியமான அன்பு உங்க மேல இருக்கு. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? பவுல் அதை பத்தி ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 12 பாருங்க, அதுல வருது. நான் மேன்மை பாராட்டுற அந்த அன்பை குறிச்சு, அந்த பலவீனத்துல அவருடைய அன்பு என் மேல இருக்கிறதுனால, அந்த கிருபை என் மேல இருக்கிறதுனால என்ன நான் நினைக்கிறேன், அந்த அன்பை குறிச்சு இன்னும் நான் பலவீனத்தை குறிச்சு மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க கவலைப்படும் பொழுது அம்மா இன்னும் கொஞ்சம் பாசமா தான் இருப்பாங்க. அடிப்பாங்களாம்? நீ கவலைப்படும் போது எரியிற நெருப்புல எண்ணெயை போட்டு போறவங்க யாரு? இந்த உலகத்துல சொந்தக்காரவங்க, மற்ற நண்பர்கள். ஆனா இயேசுவினுடைய அன்பு எப்படி இருக்கும்? எரியிற நெருப்புல அணைக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களையும் சேர்த்து அணைக்கிறவர். ஹல்லேலூயா. அனைத்து பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி உங்களை கட்டி அணைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த வியாதி குறித்து சொல்லாம நான் அடுத்த எக்ஸாம்பிளுக்குள்ள போகக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் வியாதி காலங்களில் மாட்டிட்டு இருக்கிறதுனால அதை குறித்து கலங்காதீங்க. இயேசுவின் அன்பை நினைங்க, அவருடைய டச்சை உணருங்க. கண்டிப்பாக ஒரு விடுதலை நீங்க உணருங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அடுத்த ஒரு ஆச்சரியப்படப்பட்ட ஒரு காரியம், மன்னிக்கிறதுல தான் அது அதிகமாக வெளிப்படுது. இன்னொரு நபரை நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் இருந்தாலும் இந்த நபரை உங்களுக்கு காட்டுறேன். 1 ராஜாக்கள் 16:33. மிகவும் ஒரு கொடூரமான ஒரு மனிதன் நம்ம வேதத்துல காணப்படுற ஒரு ராஜா. 1 ராஜாக்கள் 16:33. அவருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அதிகமாய் அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். ஒரே நிமிஷம். அடுத்து வந்து 1 ராஜாக்கள் 21:25 வாசிமா. என்ன போடப்படுங்க? யேசபேல் போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், சில உதாரணங்கள் தான் நான் சொன்னேன். அந்த இடத்துல மன்னிக்கவே முடியாத ஒரு ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சில 2 ராஜாக்கள் அவங்க காணப்போம். அதுல முதல் ராஜா ஆகாப் ராஜா. ஒரு மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த மனைவி. அவ்வளோ டேஞ்சரான ஒரு ஆளு. யாரு அவங்க பேரு? என்ன? யேசபேல். இப்படிப்பட்ட டேஞ்சரான அந்த ஆளு, அந்த ஒரு பர்சன்ஸ் 2 பேருமே டேஞ்சரான ஆள் தான். அந்த ஆகாப்பை போல ஒரு மோசமான ஒரு யெரொபெயாமுடைய பாவங்களோட மோசமா அதை வந்து கண்டினியூ பண்ணி அந்த விக்கிரக தோப்பையே உண்டு பண்ணி யாரை கோபப்படுத்திருக்கான்? கர்த்தரை கோபப்படுத்திருக்கான். அப்பேற்பட்டவன் மேல அன்பு வைக்க முடியுமா அந்த நீதியுள்ள தேவன்? ஆனா அன்பு வச்சார். எப்போ அன்பு வச்சாருன்னா, தன் பாவத்தை உணரும். அந்த வார்த்தை எதுக்காக அதை காட்டினா, மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் தான் அது. ஆனா அவர் எப்படி அந்த அன்பை முன்னாடியே சொன்ன மன்னிப்புல தான் அவருடைய பேர் அன்பை நீங்க அதிகமா வெளிப்படுறதை நீங்க உணர முடியும்னு. அதே 1 ராஜாக்கள் 21:26, 26, 7, 8, 9 வாசிங்க. இல்ல சாரி, 1 ராஜாக்கள் 21, 27, 28. அப்பா, உண்மையிலே நீங்க கொஞ்சம் வெளியில இருந்து பார்க்கும்போது இது மன்னிக்க முடியாத குற்றம். அங்க இயேசுவினுடைய அந்த கர்த்தருடைய அன்பு எப்படி பேரன்பு வெளிப்படுத்தி பாருங்க. அந்த தன்னை வந்து உணர்ந்து ஒப்பு கொடுத்ததுனால உடனே அவருடைய அன்பு எப்படி பிளந்து கொண்டு அவருடைய அன்பு பேரன்பு எப்படி வருகிறது. இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது இந்த ஆகாப் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல. அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதே தப்பு பண்ணி தண்டனையை வாங்கிட்டு போயிட்டார். யாரு? அந்த ஆகாப்பு பிளஸ் யாரு? யெசபேல். யெசபேலை குறித்து பேசுனா தீர்க்கதரிசிகளை கொன்ற மோசமான ஒரு லேடி. அந்த அளவுக்கு ஒரு மோசமான லேடி. அந்த லேடியும் இவங்களும் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீங்க அவரை குறித்து சம்பவங்கள்லாம் வேதத்தில் படிங்க. இவங்களை மன்னிக்கவே முடியாது யாருமே. நம்ம லைட்டா படிக்கிறோம், ஆனா வேதத்தில் அவ்வளோ டீப்பான பாவங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அப்பேற்பட்டவனையும் நேசிக்கிற அந்த அன்பு என்னை ரொம்ப வியக்க வச்சு. இன்னைக்கு எதுக்கு நான் பேசுறேன்னா,
இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணி உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா ஆச்சரியமான அந்த அன்பை குறித்து நம்ம 2 கைகளையும் தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கரங்களை தட்டலாமா? தட்டி ஆச்சரியப்பட்டு நம்ம கன்னத்துல கையை வச்சிருந்தல அவருடைய கண்ணை பக்கத்துல தான் கண்ணை பிடிச்சி ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றேன். எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? நான் சொல்றது ரெடியா இருக்கிறேங்க. இப்படிப்பட்ட மனிதரை நீங்க மன்னிக்க முடியும்னா, நான் அவரு அந்த வாய்ப்பை தவற விட்டாரு, ஆனா நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பேரை நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்பேற்பட்டவனையும் ஒருத்தரை மன்னிக்க முடியுதுன்னா, என்ன நீங்க மன்னிச்சிருக்கீங்கன்னா நான் இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பேரன்பை நான் நினைச்சு பார்த்து நான் நன்றியுடையவனா இருக்கணும். பழைய கால ஆண்டவர் அறியாத நாட்கள நான் எப்படி இருந்தேன், அவர் எவ்வளவா நான் துக்கப்படுத்தினேன். இன்னைக்கு அந்த ஆகாப்பியே மன்னிச்ச தெய்வம் என்ன மன்னிக்க மாட்டேன், மன்னிச்சிருக்கிறாரு. நான் அப்ப எந்த அளவுக்கு நான் ஒரு உண்மையிலவனா இருக்கணும், நன்றியுள்ளவனா இருக்கணும். அந்த பேரன்பை குறித்து நினைச்சுட்டே இருக்கணும். ஒரு தாகம் உங்களுக்கு ஏற்படணும் தான் இந்த உதாரணம். ஓகேவா? அதனால எத்தனை பேர் அப்படி இருக்க போறோம்? அந்த ஆச்சரியமான அன்பு பார்த்தீங்களா? இன்னொரு உதாரணம் காட்ட போறேன். இவரு அதை விட டேஞ்சரானவன். எத்தனை பேரு? இவன் டெரரானவன். இவன் எப்படிப்பட்டவன்? இன்னும் இவன் கருப்பா என்ன சொல்லுவாங்க? ஒரு காமெடி வரும், என்னது கருப்பா பயங்கரமா இருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது? ஏதோ ஒன்று வரும்பா, மறந்துட்டேன் பாரு. கருப்பா பயங்கரமா இருக்கான். இவன் இருக்கிறதே அவன் பயங்கரமா கருப்பா இருக்கான். அந்த மாதிரியான ஒரு ஆளை காட்ட போறான். அடுத்த டேஞ்சரான ஒரு ஆளு வேற யாரும் இல்லைங்க, மனாசே. 2 ராஜாக்கள் 21:9 வாசிங்க. 2 ராஜாக்கள் 21:9. ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். யாருன்னா அந்த யாரு? மனாசே. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். அப்போ யாரை ஏவி விட்டான்? இந்த மனாசே. அவரை குறிச்சு பாருங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 2 நாளாகமும் 33:2 வாசிங்க. 2 நாளாகமும் 33:2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பனாகிய எசேக்கியா அப்பதாங்க தகர்த்து போட்ட மேடைகளை 3 வருஷம் தொடர்ந்து எடுத்தவங்க வாசிட்டே இருக்காங்க. தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி மறுபடியும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிஞ்சுக்கிட்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கு எல்லாம் பலிபீடங்களை கட்டினான். என்னங்க போட்டிருக்கு? வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டின மாத்திரம் இல்ல, அடுத்த காரியம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எவ்வளவு பெரிய மோசமானவங்க காட்டு. தாராவசனம் வாசிங்க. அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூழ்ச்சிகளை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இப்ப நான் சொன்னேன், கருப்பா பயங்கரமா இருந்தான். இவன் எப்படி பண்ணலாம் இருக்கான்? பயங்கரமா கருப்பா இருக்கான் மாதிரி. இவன் எப்படிப்பட்ட டேஞ்சரானால நிறைய பேர் இருந்தாலும் சில விஷயம் தான் எடுத்துருக்கேன். இப்படிப்பட்ட நம்ம மன்னிக்க முடியுமா? சாதாரணமா நீங்க படிக்கிறீங்க, எத்தனை பேர் இது உணர்ந்து படிக்கிறீங்க? உணர்ந்து படிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. தன்னுடைய பிள்ளைகளையே அவன் தீயில போட்டு பலி கொடுத்தவன். புரிஞ்சுட்டீங்களா? அந்த வார்த்தையை புரிஞ்சுட்டீங்களா? தீ மிதிக்கப்பட்டா அந்த ஆர்சி பைபிள்ல போடப்பட்டிருக்கு. என்னது? தன்னுடைய பிள்ளைகளையே அவன் பலி தீயில போட்டு இது பண்ணுவான். தீயில போட்டு இல்ல தீ மிதிக்கலாம், அதுல என்ன தீ பலி கொடுத்தான்னு போடப்பட்டிருக்கு. இருங்க, இல்ல அதுல நான் சரியான அர்த்தத்தோடு நான் பார்த்தேன். அது இருங்க, பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி, அதாவது தீயில போட்டுன்ற மாதிரி வரும். அதுல அந்த அர்த்தம் வருது அது. ஆனா அதை குறிச்சு நான் பாக்குறேன். ரோமன் கேத்தலிக் பைபிள்ல நான் படிச்சது, தன் பிள்ளைகளையே வந்து அப்படி போட்டு பாடுபடுத்துறது மாத்திரம் இல்லாமல் நாளும் நிமித்தமும் பார்த்து அவன் முன்னாடி இருக்கிற எல்லா ராஜாக்களையும் விட மோசமானவனாக யார் காணப்பட்டா? மிக மோசமானவனாக காணப்பட்டதும் இல்லாம கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய நாமம் விளங்கக்கூடிய அந்த ஆலயத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க? பலிபீடங்களை கட்டி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செஞ்சு வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கான்? வழிவிட்டுருக்கான். இந்த காரியத்தை செஞ்சவனை யாராவது மன்னிக்க முடியுமா? எந்த அன்பாவது மன்னிக்க முடியுமா? அன்பு கூற முடியுமா? ஆனா அப்பேற்பட்டவங்க கிட்டையும் கடவுள் பேசியிருக்கிறார். அதையும் அவங்க கவனிக்காம போயிட்டான். நீங்க பாருங்க, அந்த வார்த்தை தான் நீங்க படிச்சீங்க. நீங்க முன்னாடி எங்க பாத்தீங்க? கவனிக்காதே போனார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. யாருங்க பேசினாரு?
இப்படிப்பட்டவர்கிட்ட பேசுவாங்களா யாராவது? இப்படி தனக்கு கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கர்த்தருக்கு அவமானத்தை கொடுத்த இவங்க பேசுவாங்களா? ஆனா அப்பவும் பேசினார் கர்த்தர். ஆனா அதையும் என்ன பண்ணிட்டான், கவனியாம போயிட்டு இன்னும் கொஞ்சம் பாவத்தை கூட்டிக்கிட்டான், மரணத்துக்கு கரெக்டா கொண்டு வந்துட்டான். ஆனா கர்த்தர் அப்போ அவனை மன்னிக்க முடியுமா? இப்படிப்பட்டவனை மன்னிக்க முடியுமா? இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஏதாவது விட முடியாத பாவங்கள், நம்மளை பயமுறுத்துகிற காரியங்கள், கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருந்தா கூட, எப்ப அது நம்மளை போட்டு ஒரு கயிறுகளாக கட்டி இருந்தா கூட அதுல இருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை தலைநிமுறை செய்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த மனுஷன் அப்படிதான், அவரை இந்த பாவத்து நிமித்தமா அவர் கட்டப்பட்டு போனார். நீ வாசிக்கலாம், 11ஆம் வசனம் வாசிங்க. முட்செடிகள்ல பிடிச்சு என்ன பண்ணாங்க? எங்க போனாங்க? வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். மிகவும் தன்னை நல்லா கவனிங்க வாழ்த்தினா. இங்க எப்படி பிதாவின் அந்த பேரன்பு வெளிப்படுகிறத பாருங்க. இப்படி மன்னிக்கவே முடியாத குற்றங்களை செஞ்ச இவனை எப்படி மன்னிக்கிறாரு? அவரை நோக்கி இது எனக்கு கண்ணீரை கொண்டு வந்துச்சு தான் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்ந்து படிக்கிறீங்க? ஒரு மனுஷன் தன்னுடைய ராஜ வாழ்க்கையிலிருந்து விழுந்துட்டான், பாவத்தினால கர்த்தரை நெருக்கப்பட்டு எங்க கொண்டு போறான்? எதிரிகளால கொண்டு போய் பாபிலோனுக்கு கொண்டு போக போறான். வெண்கல சங்கிலிகளால கட்டப்பட்டு கொண்டு போறான். இவன் முதல்ல உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அவனை மன்னிச்சு அவனுடைய ராஜ்யத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு ஒருத்தரால தான் முடியும், கர்த்தரால முடியும். அந்த பேரன்புனால கரங்களை தட்டி அவர் நாம பயன்படுத்தலாமா? அந்த பேரன்பை குறித்து எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்க? நான் ஆச்சரியப்பட்டாங்க இதை படிக்கும் பொழுது. இப்படிலாம் ஒருத்தர் மன்னிக்க முடியுமா? என் தேவனுடைய அன்பு இவர் யாரும் கொடுக்க முடியாது இந்த உலகத்துல. தெய்வம் என்று சொல்லப்படுகிற வேற எதுவுமே இந்த உலகத்துல யாருமே அந்த அன்பை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு இந்த அன்பு செலுத்துறாரு. எப்பேற்பட்ட கொடியவனையும் மன்னிக்கிற அந்த அன்பு, இப்பேற்பட்ட கொடியவன் சாதாரணமானவன் கிடையாது மனாசே. ஆனா அவரையும் மன்னிச்சு பழையபடி அவருடைய ஸ்தானத்துல நிக்க வைக்கிற தேவன் அவர் தாங்க. நம்ம நிலையை நம்ம உணர்ந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாரு உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா, நம்ம இழந்த ஸ்தானத்துல உங்களை உட்கார வைக்கிற தேவன். கரங்க தட்டி அவன் நான் பயன்படுத்தலாமா? நீ உன்னை வந்து பாதி குறைச்சலாம் தர மாட்டாரு, ஒரு கால்வாசி குறைச்சலாம் கொடுக்க மாட்டாரு. நீ இழந்த இடத்துல உன்னை மறுபடியும் உட்கார வைக்கிற தேவன். இவ்வளவு இந்த மாதிரிலாம் அன்பு யாரும் காட்டவே மாட்டாங்க. அப்பா அம்மா கூட ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணி தப்பட்ட பிள்ளைங்களை ஓரளவுக்கு மேல. இன்னைக்கு அப்பா அம்மா கூட நிறைய பேர் பிள்ளைங்க கிட்ட பேசுறது கிடையாது. பிள்ளை அந்த அளவுக்கு பாவம் பண்ணதுனால பிள்ளை என்ன பண்ணிடுவான், போய் எனக்கு அண்ணனே போதும், எனக்கு வேண்டாம், பிள்ளையே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அந்த அளவுக்கு. ஆனா கர்த்தர் பாருங்க எவ்வளவு அன்புடைய தேவன், தாய் உள்ளம் கொண்ட தேவன். ஹல்லேலூயா. அவரை குறிச்சு நான் பாக்குறேன். எவ்வளவு இன்னும் சொல்லிட்டு போனா ஆச்சரியப்பட்டே இருக்கலாம். ஏசாயால 52 இன்னொரு வசனத்துல வருது, கர்ப்பத்துல இருந்தே நம்ம என்ன பண்றாரு, தாங்கின ஏந்தினேன்னு சொல்றது மாத்திரம் இல்லாம முதிர் வயதுல உன்னை தாங்கினேன் ஏந்துவேன் தப்புவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அன்பு நமக்கு யாருக்கா கிடைக்குமா? கிடைக்காது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. அந்த பேரன்பை குறித்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். நீங்க நன்றி செலுத்தணுன்றதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். மூணாவது ஒரு உதாரணம் காட்ட போறேன். அது எதுவும் இல்லை. யோனா 1:2 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இது முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் அவருடைய பேரன்பு இப்படி வெளிப்படும். அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். யாருடைய அக்கிரமங்க? நான் இது எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன். நான் ஏதாவது ரொம்ப தப்பு பண்ணேன், என் மனசுல ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், சாப்டர் மூஞ்சி போயிடுச்சு பொழுது கர்த்தருடைய சமூகத்துல. அப்படி நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பலப்படுத்துற சம்பவம் எது சம்பவம் யோசிச்சு பாருங்க. யோனா நினைச்சு பார்ப்பேன். அந்த நினிவே பட்டணத்தாரையே மன்னிக்க அவரால் முடிஞ்சு அந்த பேரன்பு வெளிப்பட்டிருக்குதுன்னா, அப்பா என்னையும் மன்னிங்க ஆண்டவரே. ஆனால் நான் பண்ண வேண்டியது இரட்டுடுத்தி எங்கே உட்காரணும்? அந்த பேரன்பு வெளிப்படணும்னா ராஜ சிங்காசனத்தில் உட்கார வரணும், திமிருன்ற சிங்காசனத்தில் உட்கார வரணும், என்னுடைய என்ன சொல்றது கீழ்ப்படியாமைன்ற சிங்காசனத்தில் உட்கார வரணும். நம்ம மன்னிப்பையும் அவருடைய பேரன்பையும் பெற முடியாது. இன்னைக்கு வந்திருக்க நாம அந்த பேரன்பை குறித்து ஆச்சரியம் பண்ணோம்னா நம்ம சிங்காசனங்களை விட்டு எழுந்தாதான் முடியும். அதை வாசிங்க. இந்த யோனா 3:2, 3:4 வாசிமா. யோனா 3ஆம் அதிகாரம் தானமா? 2, 3, 4. யாரு கேட்டது? நினிவே ராஜாவை கேட்டது. சொல்லுமா. எழுந்து நோட் பண்ணி வச்சுங்க. அவன் என்னத்தை எழுதுகிறான்?
ஆமென். இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இரட்டை உடுத்திக்கிட்டு அப்பதான் அவருடைய பேரன்பு வெளிப்படுது. ஹல்லேலூயா. உங்களை குறிச்ச உங்களுடைய காரியங்களை குறிச்ச அந்த சிந்தனைகள் தான் ஒரு சிங்காசனம் மாதிரி வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவரும் திமிரு, நான் என்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய சுய காரியங்கள் இவைகள்லேயே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா யாருடைய அன்பை நீங்க உணர முடியாது. அது ஒரு சிங்காசனங்கள் மாதிரி. அதில் உட்காந்துட்டா அதை விட்டு எழுந்திருக்கவே மனசு நம்மளை விட்டு என்ன பண்ணுவது, அதை விட்டு எழுந்து நீங்க எழுந்து உங்களுடைய உடுப்பை விட்டுட்டு ஆண்டவரை நீங்க உடுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த அன்புல அதை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தான் அந்த பேரன்பை நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சம்பவம் எது எனக்கு ரொம்ப பாதிச்சு என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சதுன்னா, ஒரு மனுஷன் எல்லாத்துலயுமே கைவிடப்பட்டான், தண்டனைக்குரிய வார்த்தைகளையும் வாங்கிட்டான். யாரு? ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, ராஜா மட்டும் கிடையாது, விலங்குகள் உட்பட எல்லாமே. அந்த ஊரையே அழிச்சிருவோம்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உள்ளத்தை மாற்ற முடியுமா? மாத்தி ஒரு புதிதான அதாவது அந்த அன்பினுடைய உச்சகட்டத்தை கர்த்தர் காட்டியிருக்கிறார். அந்த காட்டினதை படிங்களா, அது எங்க போட்டிருக்கிறது அந்த வசனத்தை? யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். 10ஆம் வசனம் வாசி. எவ்வளவு அழகான அவருடைய பேரன்பு வெளிப்படுத்து பாருங்க. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அந்த பேரன்பு எப்படி வெளிப்படுத்து பார்த்தீங்களா? இது குறித்து நான் நிறைய வாட்டி யோனா படிக்கிறப்போ இந்த மனாசே இந்த ராஜாக்கெல்லாம் நிறைய வாட்டி நான் ஆச்சரியப்படுவேன். நான் வணங்குற தெய்வம் இவ்வளவு இரக்கமுள்ள தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் அவர் இறக்கம் இருந்துச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க? நான் ஏதாவது, ஏன்னா பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணிட்டே இருப்பான். உனக்கு மன்னிப்பே கிடைக்காது, நீ செஞ்ச பாவத்துக்கு சாபம் உனக்கு சந்ததிக்கே தொடரும், இப்படிலாம் சொல்லி யார் பயமுறுத்துவா? பிசாசு பயமுறுத்துவான். ஆனா ஒரே சாப்டரே அதை பினிஷ் பண்ணி உங்களுக்கு புது சாப்டர் அழகா உண்டாக்குகிறவர் அந்த இயேசு. கரங்க தட்டி தேவி நாம பயன்படுத்தலாமா? நீங்க உங்களை உணர்ந்து அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்து வாங்க. பிசாசு உங்களை அவிசுவாசன்ற சிங்காசனத்தில் உட்கார வைப்பான், உங்க சுயன்ற சிங்காசனத்தில் உட்கார வைப்பான். அதெல்லாம் விட்டுட்டு எழுந்து வாங்க. அப்பதான் அவருடைய பேரன்பை உணர்வீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உணர போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த யோனா சம்பவம் அடிக்கடி பலப்படுத்திருக்கு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் காட்டுறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் காட்டுறதை விட சின்ன ஒரு காரியத்தை காட்டினாலே எல்லாத்தையும் காட்டின மாதிரி. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் அந்த இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்ததை விட பெரிய அன்பு இந்த உலகத்தில் என்ன இருக்குதுங்க? ஹல்லேலூயா. அந்த இயேசு நமக்காக ரத்தம் சிந்தது புதிய ஏற்பாட்டில் அந்த எக்ஸாம்பிளை காட்டாம வேற எதை நான் காட்டுறது? அந்த அன்பு எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அன்பு. நான் நினைச்சு பார்த்தாலும் அது இன்னைக்கு எனக்கு எப்பவுமே கிடைக்காத ஒரு அன்பு என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. அதனால இன்னைக்கு நீங்க பாருங்க, அந்த அன்பை குறித்து போடப்படுது. ரோமர் எடுங்க 5:4 வாசிங்க. ரோமர் அதிகாரம் வாசிமா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் எது ஊற்றப்பட்டிருக்குதுங்க? தேவ அன்பு வாசிமா. நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த வார்த்தை அந்த 7, 8 படிக்கும்போது மட்டும் என்னன்னு தெரியலங்க, கண்ணீர் நமக்குள்ள நீங்க கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குங்க. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? இந்த ரோமர் நான் வீட்டில் போய் வாசிங்களேன். நீங்க ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்து அதை குறித்து கவலைப்படுறதுக்கு பிசாசு உங்களுக்கு ஏதாவது காட்டினானா அதை தூக்கி போட்டுருங்க. இந்த ரோமர் 5ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரத்துக்கு சொன்ன தெரியுமா? 5, 7, 8 வாசிட்டே இருங்க. நான் ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை. நான் பாவிகளா இருக்கிறப்ப என் கிறிஸ்து என் மேல அன்பு வச்சிருக்கிறார், என் மேல அன்பு வச்சார். அந்த அன்பை நினைக்கிறதுக்கே எனக்கு நேரம் போதாது. என் பிரச்சனைகள் நான் ஏன் நினைக்கணும்? அதை தீக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அது யார் இருக்கா? அந்த இயேசு இருக்கிறார். நான் நினைக்க வேண்டியது எது? நீதிமானுக்காக ஒருத்தர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நான் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அன்பை நீங்க பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? இதனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, இந்த அன்பு இது நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன். நினைச்சு எனக்கு உள்ள உடையுது. இதை நினைச்சு நான் பவுல் உடைஞ்சு போயிட்டார். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? பவுல் ஒரு காலத்துல
கட்டி கிறிஸ்தவர்களை கட்டி எங்க கொண்டு போய் விடுறவரா இருந்தாரு? பிரதான ஆசிரியர்கிட்ட போய் கொண்டு போய் விடுறவரா? யாருக்கு நம்ம கொலை செய்யப்படுறதுக்கு காரணமா யார் இருந்தா? கிறிஸ்தவர்கள். இவர் வந்து காரணமா, பெரிய காரணமா வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறவரா இருந்தார். யாரு? இந்த சவுலா இருந்த பவுல். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அன்பால கட்டப்பட்டுட்டார். எந்த அன்பால கட்டப்பட்ட? இவரை தான் கட்டப்பட்டுச்சு அந்த அன்பு. எந்த அன்பு? அதை குறிச்சு இதே ரோமர் 8 சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. இன்னைக்கு அவரை போலதான் ஒரு தைரியத்தோட நீங்க போக போறோம். கிறிஸ்துவின் அன்பை நீங்க புரிஞ்சு, அந்த ஆச்சரியமான அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ இந்த மாதிரி ஒரு சவால், ஒரு அறிக்கையை நீங்க செஞ்சுட்டு தான் நீங்க போக போறீங்க. ரோமர் 8 வாசிங்க, 36 இருந்து வாசிங்க. உபத்திரவமோ துன்பமோ ஆமென். மரணமானாலும் அதிகாரங்களானாலும் வருங்காலங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று. இவர் எப்படிங்க பேசுறாரு? அந்த பேரன்பை குறித்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறார் வாழ்க்கையில. நான்லாம் ஒரு ஆள் இல்லை. அவர் முடிச்சு அவர் சொல்றார், நான் பாவிகளில் பிரதான பாவின்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய சிச்சுவேஷன் என்னது, நான் எவ்வளவு கொடுமைப்பட்டிருக்கேன்னு. என்ன ஒருத்தர் மன்னிக்க முடியாது. என்ன ஒருத்தர் யாரும் மன்னிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு யார் ரொம்ப தப்பு பண்ணிருக்கான்னு தெரியும் சொல்லலாம். மற்றவங்க சொல்றதை விட அவங்களுக்கு தெரியும் யார் தப்பு பண்ணி. யாருக்கு தெரியும்? தப்பு பண்ண நமக்கு தெரியும், நான் எவ்வளவு பெரிய கொடூரமானவன். ஆனா நான் எவ்வளவு அந்தரங்கள்ல ரூம்ல எவ்வளவு தெரியாம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கிறது யாருக்கு தெரியும். ஆனா என்ன மன்னிச்சவர் யாரு? இந்த பவுல் அதை நினைச்சு இனிமேல் என் வாழ்க்கையில, அதான் பிலிப்பியர் 3:11 வாசிங்கன்னா, அவர் நினைச்சு இந்த மாதிரி நிலையை அடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா அப்படி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதி இருக்கும். பிலிப்பியர் 3:11. அவர் தன் வாழ்க்கையிலேயே அந்த அன்பை ஆச்சரியமா பார்த்து வேற எதையுமே ஒரு ஆச்சரியமா பார்க்கல. தனக்கு லாபமா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஆனா போங்க, நீ என்னத்தை புகழை கொண்டு வந்து என்னத்தை கொண்டு எதுவே தேவையில்லை. அந்த இயேசுவை நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் என்னைக்கு குதிரையில இருந்து கீழே விழுந்தனும், அந்த வானத்துல ஒரு ஒளி என்ன படி அந்த பார்த்தேன் பாருங்க. அந்த அன்பு முள்ளில் உதைக்கிறது கடினமான்னு சொல்லி என்னை மன்னிச்சு இங்க போ சொல்லி பாதை காட்டினாரு. அது போதும். என் வாழ்க்கையே எனக்கு வேற எதுவுமே இல்லை. வாழ்க்கையில இயேசு தான். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிலுவையில் என்ன பண்றது? கிறிஸ்துவின் தன் என்ன பண்றது? ஆசைச்சைகள் எதில் அடைகிறாரு? இனி நான் அல்ல. அந்த அளவுக்கு அவருடைய அன்பை குறித்து ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு ஆலோசனை கொடுக்குறேன். இந்த மாதிரி பவுலை போல எத்தனை பேர் மாற ஒப்பு கொடுங்க. ஒரு நாள்ல முடியாது. மாற எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறோம்? அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. புரியுதா? இன்னைக்கு நீங்க வந்த உங்களை கவலைகளை கொடுத்த நினைப்பை எடுத்து போட ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு நினைப்பை கொடுக்க விரும்புறாரு. அதனால தான் எவ்வளவு பேசியிருக்கேன். அந்த நினைப்பு என்ன? ஆச்சரியமான நினைப்பு. அது இயேசுனுடைய பேர் அன்பு. அல்லேலூயா. அதை நீங்க நினைக்க உங்க வாழ்க்கையை மாறிடுங்க. ரோமர் 4:25 மட்டும் வாசிங்க. நான் சொல்லிட்டு முடிக்க போற நேரம் வந்துருச்சு. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என்னங்க? அவருடைய அன்பு எப்படிப்படுதுன்னா 2 வகையில நம்ம கிட்ட வெளிப்படுதுங்க. இந்த தயவு செய்து வசந்த ஹோம்வொர்க் மாதிரி நீங்க வீட்டுல போய் மறுபடியும் வாசிக்கிறீங்க. ரோமர் 4:25 தானே? அது என்ன போடப்பட்டிருக்கு? அது கடந்து போயிடுச்சு. அவர் நம்ம அதை கடந்தா நம்ம பாவங்களுக்காக நீங்க எப்பப்பெல்லாம் பாவம் பண்றீங்களோ உங்களுக்கு மன்னிக்கிற அந்த அன்பு உங்களுக்காக செலுத்தப்பட்டிருக்காரு ரத்தத்துல. ரெண்டாவது நாது இந்த காலத்துல ஒரு வகையில அன்பு காட்டுறதுக்கு நம்ம மேல யாருமே இல்ல. 2 வகையில மரணம் வரைக்கும் நம்ம மேல அன்பு காட்டுறாரு. எத்தனை பேருக்கு விசுவாசிங்க? கரங்க தட்டி அவர் நான் மயப்படுத்தலாமா? அவரை நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. அந்த அளவுக்கு பிஸியா போயிட்டு இருக்கோம் நம்ம அந்த அன்பை நினைக்கிறது. ஒண்ணு பாவத்துல மறிச்சு போயிருக்க வேண்டிய எனக்காக அவர் மறிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது நான் நீதிமான்கள் அப்படியே விடாம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறாரு. நீதிமானாக்கப்பட்டு எங்க கொண்டு போறாரு? பரத் சேர்க்கிற வரலாம் அவருடைய பொறுப்பு. அந்த அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதான் அந்த காம அதை புள்ளியா வச்சிருக்காரு. அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அன்பு தொடருங்கிற அன்பு. இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்னைக்குமே அவர் விட்டுட்டு போக மாட்டோம். நம்ம மேல ஆண்டவர் குறை வைக்க மாட்டார். நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாயின்னு நம்மளை பார்த்து குறை சொல்ல மாட்டார். ஆண்டவர் யாரெல்லாம் குறை சொல்ல முடியாது? ஆண்டவர் குறை சொல்றவரா? ஆண்டவர் குறை சொல்றவரே கிடையாது. ஆனா அன்புல நீங்க குறைஞ்சீங்கன்னா குறை சொல்லுவார். கேட்பார் உங்ககிட்ட, நீ ஆதியில் கொண்ட அன்பை நீ ஜெபிக்கிறதுல என் மேல எவ்வளவு குறைவா இருக்கிற. இப்ப நான் 2வது ஒரு காரியத்தை காட்ட போறேன். 2வது விதமான ஆச்சரியம். இவ்வளவு அன்பு காட்டினாலும் சில உதாரணங்கள் தான் காட்டினேன். இதை காட்டி முடிக்க போறேன். அப்படியே ஜெபத்துல முடிக்க போறோம். அவ்வளவு அன்பு காட்டின அவருக்கு
நான் என்னுடைய அன்பு ரொம்ப குறுகிய அன்பா இருக்குதா? இன்னைக்கு மகனே மகளே, நான் எவ்வளவு ரத்தம் சிந்தி உன் மேல காட்டின அன்புக்கு உன்னுடைய அன்பு ரொம்ப குறைவா இருக்குதேப்பா. நேரம் இல்லைன்ற, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்ற, நன்றி செலுத்த நேரம் இல்லைன்ற, ஒரு சின்ன சின்ன துன்பம் கூட உன்னை வந்து என்னை விட்டு பிரிச்சிருது, என்னுடைய அன்பை குறித்து ஒரு குறை சொல்ல முடியா பண்ணுது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயின்னு சொல்லி நம்ம மேல ஒரு குறையோட பேசுறாரு. இது எனக்கு வியப்பா இருக்கு. இந்த வியப்பு வேணாம். இது வந்து பேட். இந்த குழந்தைங்களாம் ஏதோ கசப்பா கொடுத்தா மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுக்கோம், அந்த மாதிரி இந்த வியப்பு நமக்கு வேண்டாம். நம்ம பவுலை போல வியக்கிற அன்பா நம்ம அன்பு மாறணும். என் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விடுறது, குப்பை என்று எண்ணுகிறேன், அல்லேலூயா, நஷ்டம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிற அந்த அன்புக்கு என்ன, அவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்படி நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா முதல் தலைப்பின்படி உங்க அன்பும் அவர் மேல வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த குறுகிய அன்புன்னு சொல்லி அந்த ஆச்சரியமா தப்பா பார்க்க வைக்கிற, ஒரு துக்கமா பார்க்க வைக்கிற அந்த ஆச்சரியம் நம்மளை விட்டு போட்டும். நம்மளுடைய அன்பு மற்றவங்க மக்களால் பாராட்டப்படுகிற ஒரு ஆச்சரியமான அன்பாக மாறட்டும். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமா முதல்ல நம்ம மரியாதை கூட எடுத்துங்க. முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை பெருகுகிற அன்பாக மாறிச்சு. லூக்கா 10:42 மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாமா? மரியாள் தன்னை விட்டு இன்னைக்கு வந்த நீங்க தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து நீங்க வந்தா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எதை தேவையானது ஒண்ணு, அந்த இயேசுனுடைய அன்பும். அதை நீங்க மரியாதை போல நீங்க எப்போதும் நினைச்சிட்டு அவர் பாத்துல இருக்கிறதுக்கு ஒன்று விட்டு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. கரங்க தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி முடிக்கலாமா? அதனால 2 ஆச்சரியம் சொல்லிட்டேன். உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். 2 ஆச்சரியத்துல முதல் ஆச்சரியம் என்ன? நம்ப முடியாத ஆச்சரியம், அந்த இயேசுவின் பேரன்பு. தகுதியற்ற நம்ம மேல அந்த அன்பு வந்தது. 2வது பெரிய ஆச்சரியம் என்ன? நம்ம அந்த மாதிரி பதிலா அன்பு இல்லாம இருக்கிறோம். அதை நீங்க சரி செஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் மார்க்குக்கு பதிலா நம்ம அன்பை ஆச்சரியமான அன்பா மாத்த போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசோட போங்க. உங்க கவலைகளை தூக்கி கிடப்புல போடுங்க. கர்த்தருடைய அன்பை இருதயத்தில் நிறைச்சுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.